யூஜிடிஆர்பியில் 5th யூனிட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதிலேருந்து ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். எ பெர்மிட்டேஷன் ஏ ஈக்குவல்ட்டுன்னு ஒரு பெர்மிட்டேஷன் கொடுத்துட்டாங்க. இஸ் ஆட், ஈவன், ஐடென்டிட்டி, நன். இந்த நாளில் எது அப்படின்னு நம்ம இப்போ சொல்லணும். கொடுத்துருக்கிற பெர்மிட்டேஷன் முதல்ல நான் எழுதிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 6 5 2 4 3 1 7. சரிங்க. இதை இந்த பர்மிட்டேஷன் வந்து ஆடா ஈவனான்னு சொல்கிறதுக்கு டிஸ்ஜாயின் சைக்கிள்ஸை முதல்ல பிரிக்கணும். சைக்கிள்ஸை பிரிக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ கற்றுக் கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ மீண்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 1ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே என்ன நம்பருக்கு 1 அதை போட்டுக்குங்க. 1 எங்கே போகுது? 6க்கு போகுது. 6 எங்கே போகுது? 1க்கு போகுது. அந்த 1 முன்னாடி வந்துடுது இல்லையா. அந்த 6 1க்கு ரிவர்ஸ் போகிறதுனால அங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்தது இப்போ 1 முடிச்சிட்டோம். 2 இதில் எதுவும் இல்லை, அதனால் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். 2க்கு அடுத்து 2 5 போகுது. 5 வந்து 3க்கு போகுது. 3 வந்து 2க்கு போகுது. அப்படி ரிவர்ஸ் 2 வந்துடுச்சு பாருங்கள், அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்தது 1 போட்டாச்சு, 6 போட்டாச்சு, 2 5 3 இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ 4 போடலாம். ரைட், 4 வந்து 4க்கு தான் போகுது, அதோட முடிஞ்சிருது. சரி, அடுத்து வேறு என்ன இருக்குங்க? 1 2 3 4 5 6 எல்லாமே வந்துடுச்சு. அடுத்து 7 மட்டும்தான் இருக்குது போட வேண்டிய. 7 வந்து 7க்கு தான் போகுது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் சைக்கிள்ஸாக முதல்ல நம்ம பிரிச்சணும். இது ரெண்டும் ஐடென்டிட்டின்றதுனால இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா 4 4கே தான் போகுது, 7 7கே தான் போகுதுனால இதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? 1 6 2 5 3 இந்த 2 சைக்கிள் தான் மெயினான சைக்கிள்ஸ். சரி, இப்போ இந்த சைக்கிள்ஸே டிரான்ஸ்போசிஷன்ஸாக உடைக்கணும். இது அந்த சைக்கிள் ஆல்ரெடி டிரான்ஸ்போசிஷன் தான். அப்போ 1 6 இதை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த சைக்கிள் எப்படி சார் டிரான்ஸ்போசிஷனாக மாற்றுறதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்பரோட என்ன இருக்குங்க? 2 இருக்கா? 2 வந்து 5 2 5 ஒரு டிரான்ஸ்போசிஷன். அடுத்து இதே நம்பர் அடுத்தது நம்பருக்கு என்னது? 2 3 ஒரு டிரான்ஸ்போசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு எலமெண்ட், இந்த ஒரு நம்பர் எடுத்து ரெண்டுத்தோடையும் பேராக எழுதுகிறேன், அவ்வளோதான். ஸோ 2 5 ஒரு டிரான்ஸ்போசிஷன், 2 3 ஒரு டிரான்ஸ்போசிஷன். அப்போ மொத்தமாக 1 2 3. ஸோ 3 இருக்குது நமக்கு. இப்போது நமக்கு வந்து இது 3 வந்ததுன்னா டிரான்ஸ்போசிஷன்ஸ் கவுண்ட் வந்து நான் எண்ணி பார்த்தேன். ஸோ 1 2 3 3 வந்திருக்கு. திரும்ப சொல்கிறேன், இது ஐடென்டிட்டின்றதுனால நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இது டிரான்ஸ்போசிஷன்ஸ் மட்டும் தான் நம்ம கால்குலேட்டட். ஸோ ஹவு மெனி டிரான்ஸ்போசிஷன்ஸ் அப்படின்னு எண்ணி பார்க்குறோம். இப்போ 1 2 3 இருக்குன்னா அப்போ 3ன்றது ஆட் நம்பர். இப்போ 4 இருந்தால் ஈவன் சொல்லணும். இப்போ 3 தான் டிரான்ஸ்போசிஷன்ஸ். இது அதாவது கொடுத்த பர்மிட்டேஷனை டிஸ்ஜாயின் சைக்கிள்ஸாக எழுதினேன். அந்த சைக்கிள்ஸை டிரான்ஸ்போசிஷன்ஸாக மாற்றினேன். டிரான்ஸ்போசிஷன்ஸ் எத்தனை இருக்குன்னு எண்ணினேன். எண்ணிக்கை கவுண்ட்டு வந்து ஆடாக இருக்குது. அதனால் இந்த ஒட்டுமொத்த பெர்மிட்டேஷனும் ஆட் பெர்மிட்டேஷன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கவுண்ட்டு ஈவனாக வந்ததுன்னு வைங்க, நான் என்ன சொல்லிடணும்? ஈவன் பெர்மிட்டேஷன் சொல்லிடணும். ரைட். சரி, இப்போ இங்கே பாருங்களேன், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு பெர்மிட்டேஷன் இருக்குது, அதை நான் எழுதிக்கவா? P ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 3 6 4 1 7 2 5. ரைட். இப்போ இதை டிஸ்ஜாயின் சைக்கிள்ஸாக பிரிப்போமா? முதல்ல சைக்கிள்ஸாக எழுத கற்றுக்கணும், அது ரொம்ப முக்கியம். 1ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 வந்து 3 போகுது, 3 வந்து 4 போகுது, 4 வந்து 1க்கு போகுது. அப்போ இந்த 1 இங்கே ஆல்ரெடி போட்டோன்றதுனால இங்கேயே இப்படி க்ளோஸ் ஆகுது. இப்போ அடுத்து 1 2 3 1 3 4 போட்டோம். இப்போ 2 ஸ்டார்ட் பண்ணலாம். 2 ஏன்னா போடாதது நம்ம இங்கே போடணும். ஸோ 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 6 போகுது, இந்த 6 2க்கு போகுது. அப்போ இந்த 2 முன்னாடி போட்டோன்றதுனால சைக்கிள் முடியுது. புரியுதுங்களா? சைக்கிள் எழுதுறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியலனா திரும்ப கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பக்காவாக எழுத கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், எனக்கே தெரியுது. இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ 1 2 3 4 5 நம்ம எழுதலாம். இன்னும் இதில் வரலன்றதுனால 5 எழுதலாம். ஸோ அடுத்த சைக்கிளில் தான் வேணும். 5 போட்டு 5 7 போகுது, 7 5 போகுதுன்றதுனால அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரிவர்ஸ் தானே. இந்த 5 7க்கு தான் போகுது. அந்த 7 எங்கே போகுதுன்னா 5 போகுது. அந்த 5 ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம், அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறோம் சைக்கிளில். முடிஞ்சது. அப்போ 1 2 3 4 5 6 7 எல்லாத்துக்குமே நம்ம எழுதிட்டோம். சைக்கிள்ஸாக முடிச்சாச்சு. எந்த சைக்கிளும் மிஸ் ஆகலை. ரைட். சரிங்க. இப்போது இந்த சைக்கிள்லே இப்போ டிரான்ஸ்போசிஷன்ஸாக பிரிக்கிறோம். இது ரெண்டும் ஆல்ரெடி டிரான்ஸ்போசிஷன்ஸாக பிரிஞ்சே இருக்குது, பிரச்சனை இல்லை. இதை மட்டும் நம்ம பிரிச்சுக்கலாம். இதை எப்படி பிரிக்கணும் டிரான்ஸ்போசிஷன்ஸாக?
அந்த லென்த்தாக எந்த சைக்கிளோட லென்த்து 2ஆக இருக்கோ அதை நம்ம டிரான்ஸ்போசிஷன் சொல்லுவோம். ஒரு சைக்கிளோட லென்த்து 2ன்னா அதை நம்ம டிரான்ஸ்போசிஷன் சொல்லிடலாம். எந்த டிரான்ஸ்போசிஷனோட லென்த்தும் 2, லென்த்துன்னு இந்த கவுண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இது 2 இது 2ன்றது இது நிறுத்திடுறோம். இது ஆல்ரெடி டிரான்ஸ்போசிஷனாக மாறிடுச்சு. இப்போ ஒரு பர்முடேஷன் ஆட் பர்முடேஷனாக ஈவன் பர்முடேஷனான்னு சொல்கிறதுக்கு முதல்ல அதை டிஸ்டிங்க்ட் டிரான்ஸ்போசிஷன்ஸாக பிரிச்சுடணும். எத்தனை டிரான்ஸ்போசிஷன்ஸ் எண்ணி டிரான்ஸ்போசிஷன்ஸை மட்டும் எண்ணி நம்ம ஆடாக ஈவனான்னு சொல்லிடணும். சரிங்களா? இப்போ இது எப்படி டிரான்ஸ்போசிஷனாக பிரிக்கலாம்? 1 3 ஒரு டிரான்ஸ்போசிஷன், அடுத்து 1 4 ஒன்று 1 4. அப்போ இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட பேராக எழுதுகிறோம், அவ்வளோதான். எத்தனை இருந்தாலும் இதை அப்படியே இறக்கிடலாம். இது ஆல்ரெடி டிரான்ஸ்போசிஷனாகவே இருக்கே 5 7. சார் கொடுத்த பெர்முடேஷனை டிரான்ஸ்போசிஷன்ஸாக மாற்றிட்டீங்களே. ஆமாம். இப்போ இது என்னங்க 1 2 3 4 இருக்குது. 4 கவுண்ட்ன்றது ஈவனு. அப்போ இந்த பெர்முடேஷன் ஈவன் பெர்முடேஷன். ஸோ சைக்கிள்ஸாக பிரிக்க தெரியணும், டிரான்ஸ்போசிஷன்ஸாக மாற்ற தெரியணும். இந்த வேலைலாம் இருக்குது. சரியா? ரைட். ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, சார் வெரி நைஸ் டீச்சிங் சார், இப்போ தான் சார் எனக்கு பாடமே புரியுது, எக்ஸலண்ட் டீச்சிங் சார், அந்த வீடியோ லிங்க்ஸ் ஃபுல்லாக அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வீடியோ லிங்க்ஸ் தேவை அப்படின்னா 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட் கொடுத்துறேன். தேடி தேடி எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம். சரிங்க. இப்போ இந்த வீடியோ போடுறேன்னு வைங்க, அப்படியே அப்லோட் பண்ணிட்டா யூடியூப்பில் எங்கே போய் தேடுவீங்க? அதே ஒரு பிளேலிஸ்ட் போட்டு சேவ் பண்ணினே வரேன். அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? சார் நாங்களே பிளேலிஸ்ட்டு யூடியூப்லேருந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா எல்லாமே இருக்காது, அதில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணதை வச்சுருக்கோம் நாங்கள். ரைட். சரி, இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு பெர்முடேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் இட்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ஆர்டர், ஒரு பெர்முடேஷனுக்கு ஆர்டர் சொல்கிறது ரொம்ப முக்கியங்க. அது அளவற்ற பயனாக இருக்குது அது ஆர்டர் சொல்கிறது. ஸோ இந்த ஆர்டர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ நான் கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள், தெளிவாக இருக்கும். இப்போ இதுக்கு பாருங்களேன், எவ்வளோ பெரிய பெர்முடேஷன் கொடுத்துட்டு இதுக்கு ஆர்டர் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த சிக்மா எழுதிக்கிறேன். முதல்ல இந்த சிக்மா தான் பெர்முடேஷன் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அடுத்து 2 1 5 6 7 10 11 9 12 8 3 4. சரிங்க, பெர்முடேஷன் எழுதிக்கிட்டீங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? இதோட ஆர்டர் நம்ம சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல டிஸ்ஜாயின் சைக்கிள்ஸாக பிரிக்கணும். சைக்கிள்ஸாக பிரிப்போமா? பாருங்கள், 1ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 போகுது, 2 1க்கே போயிடுது, அப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். அடுத்து 3 ஸ்டார்ட் பண்ணலாம். 3 5 போகுது. இங்கே இல்லாத நம்பரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். 3 5 போகுது, 5 வந்து 7 போகுது, 7 வந்து 11 போகுது, 11 வந்து 3க்கு போகுது. அப்போ 3 இங்கே ஆல்ரெடி போட்டோம், முன்னாடி ஃபஸ்ட்லேயே இருக்குது, அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். 11ஓட க்ளோஸ் பண்ணுறோம். 3 போடக்கூடாது, அதான் ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. இது ஒரு சைக்கிள், அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்னென்னலாம் போட்டோம்? 1 2 3 4 எங்கேயுமே இல்லை. ஸோ 4 ஸ்டார்ட் பண்ணலாம். 4 வந்து 6க்கு போகுது, 6 வந்து 10க்கு போகுது, 10 வந்து 8க்கு போகுது, 8 வந்து 9க்கு போகுது, 9 வந்து 12க்கு போகுது, 12 வந்து 4க்கு போகுது. பாருங்கள், 12 4க்கு போகுதுன்னு முடிஞ்சிடுச்சு. அப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எல்லாமே வந்துருச்சுங்க. இது எதுவுமே நிற்கலை. சைக்கிள்ஸாக பிரிச்சிட்டோம். இப்போ இதை டிரான்ஸ்போசிஷன்ஸாக பிரிப்போமா? டிரான்ஸ்போசிஷன்ஸாக எப்போ பிரிக்கணும்? இது ஆர்டர் ஈவனான்னு கேட்டால் தான். சரி சார், ஆர்டர் தானே கேட்குறாங்க. ஆர்டர் கேட்டால் ரொம்ப ஈஸி நமக்கு. இப்போ ஆர்டர்னு லென்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ டிஸ்ஜாயின் சைக்கிள்ஸாக பிரிச்சிட்டோமா? ரைட். இப்போ இதுக்கு லென்த்து பார்க்கணும். ஆர்டர் கேட்டாலே லென்த்து வேணும். லென்த் ஆஃப் சிக்மா. ரைட். இப்போது இந்த சைக்கிளோட லென்த்து 2. இங்கே 1 2 3 4. இங்கே 1 2 3 4 5 6. ஸோ ஒவ்வொரு சைக்கிளோட லென்த் எழுதிக்கிறோம். இதுக்கு எல்சிஎம் எழுதுகிறோம். எல்சிஎம் ஆஃப், சார் ஆர்டர் கேட்டேன் பெர்முடேஷனுக்கு, சைக்கிள்ஸாக எழுதுறீங்க. சைக்கிள்ஸ்க்கெலாம் ஒவ்வொரு சைக்கிளுக்கு லென்த்து போட்டிருக்கீங்க. இது ஏன் டிரான்ஸ்போசிஷனாக பிரிக்கலன்னா, டிரான்ஸ்போசிஷன்ஸ் எனக்கு எப்போ ஃபுல்லாக எல்லா சைக்கிள்ஸும் டிரான்ஸ்போசிஷனாக எப்போ மாற்றணும்னா ஆர்டர் ஈவனான்னு கண்டுபிடிக்கலாம். பட் இங்கே ஆர்டர் தானே. அப்போ எல்சிஎம் ஆஃப் 2 4 6 கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? இப்போ அந்த 2 4 6 இருக்குன்னு வைங்க. இது 2 டேபிளில் வரும். 1 டைம் 2 டைம் 3 டைம். இப்போ அடுத்து 2வே போடலாம். 1 இங்கே 1 வந்துடும், இந்த 3 அப்படியே இறக்கலாம். அடுத்து 3 போடலாம். 1 1 1. ஸோ இந்தமாதிரி 1 1 1 வர வரைக்கும் நம்ம போட்டுட்டு இங்கே இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும்.
அப்போது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3, அப்போ இது வந்து 12 வருது. எல்சிஎம் வந்து 12 வருது. அப்போது ஆர்டர் ஆஃப் சிக்மா ஈக்குவல் டு இந்த எல்சிஎம் வேல்யூ, இதுதான் ஆர்டர். ஒரு பெர்மிட்டேஷனுக்கு ஆர்டர் இப்படி தாங்க கண்டுபிடிக்கணும். அப்போது டிஸ்டன்ஸ் சைக்கிள்ஸாக எழுதிட்டு, சைக்கிள்ஸோட லென்த் எழுதிட்டு, அந்த லென்த் எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சி, எல்சிஎம் என்னவோ அதுதான் அந்த பெர்மிட்டேஷனோட ஆர்டர். ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 12, ஆப்ஷன் சி. ரைட், நல்லா புரியும் நினைக்கிறேன், விட்டுறாதீங்க. நம்ம கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 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 ஸ்டூடெண்ட்டு எக்ஸாம் போகிறாப்புல, ஏன் இப்போ அந்த கேள்வி அட்டன் பண்ணலையா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதை பற்றின ஐடியாவே எனக்கு இல்லை சார். ஏதோ ஐடியா இருந்தால் தானே ட்ரையாவது பண்ண முடியும். பேசிக் நாலேஜ் கூட அதை பற்றி எனக்கு தெரியாமல் போயிடுச்சு சார், அதான் அட்டனே பண்ணல அப்படின்னாப்புல. ஏன் ஐடியாஸ் இல்லாமல் போகிறீங்க? அந்த ஏரியா பார்க்கலையா? அந்த ஏரியா படிச்சிருப்பீங்கள, வரையறை பார்த்துருப்பீங்கள, ரிசல்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்டு, டெஃபினிஷன்ஸ் பூரா பார்த்துருப்பீங்கள. அந்த ஏரியா மட்டும் பார்க்காம போயிட்டேன் சார். அந்த மாதிரி ஏரியாவை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஏரியாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. சிம்பிளான விஷயந்தான். இந்த ஏரியாலாம் அவங்க கேர்லெஸ்ஸாக விட்டுருப்பாங்க, வேணும்னே கேட்போம் அப்படின்னு கேட்பாங்க. உஷாராக இருக்கணும். அதாவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா ஏரியாவும் டச் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் டெய்லியும் அடுக்கிக்கிட்டே இருக்கும். அது பெரிய டீம் ஒர்க் அது நடந்துகிட்டு இருக்குது. சோறு தண்ணி இல்லாமல் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட உழைப்பை வீடியோ பண்ணியே போடலாம். பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு லேப்டாப் சிஸ்டமோடு உட்காந்துன்னு எந்த நேரமும் தட்டிக்கின்னு, எந்த நேரமும் ஏதாவது ஹிண்ட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து எழுதிக்கின்னு. அதாவது மெட்டீரியல் ரைட்டிங் ஒர்க் ஒரு டீமு, டைப்பிங் ஒர்க் ஒரு டீமு, கொரியர் பேக்கேஜ் ஒர்க் ஒரு டீமு. நிஜமாக சொல்லணுன்னா அவங்களுக்கு சரியாக சாப்பாடு கூட சாப்பிட்றதில்ல. அதுதான் உண்மை நடக்குது. ஸோ இந்தமாரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு? இந்தமாரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுக்குறது தான். கொஸ்டின் ஃப்ரேமிங்க்குன்னே ஒருத்தர் தண்ணி தெளித்து விட்டாச்சு. அவர் லைஃபே அதுக்கு தான் விட்டாச்சு. ஸோ அந்தமாரி கொஸ்டின் ஃப்ரேமிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்காம தேர்வு போகிறது பெரிய தப்பு. எங்களை மிஸ் பண்ணிடாதீங்க, தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. வேணுன்றவங்க எது இருந்தாலும் 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இங்கே பாருங்களேன். இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு பெர்மிட்டேஷன், பி ஈக்குவல் டு இது ஒரு பெர்மிட்டேஷன், தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? இந்த 4 எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏவா, ஏபி ஈக்குவல் டு ஏவா, ஏபி ஈக்குவல் டு பிஆ, இல்லை ஏபி பிஏ ஈக்குவல் டு ஐயா. ஐன்னா ஐடென்டிட்டின்னு சொல்லணும் இல்லையா, அது. சரி, இப்போது இந்த ஏவும் பியும் முதல்ல நான் என்னென்னு கண்டுபிடிச்சா தான், ஏபி கண்டுபிடிச்சா தான் என்னால் எதுவுமே ஒரு முடிவு வர முடியும். ஏ என்னன்னு நீங்கள் பார்த்து போட்டுக்கிறேன். 1 2 3 2 3 1. பி இங்கே பார்த்து போட்டுக்கோங்க. 1 2 3 3 1 2. ரைட். ஏபி எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பெர்மிட்டேஷனில் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற 1 2 3 எழுதிக்கணும். இந்த 1 2க்கு போகுது, பட் இந்த 2 எங்கே போகுது? 1க்கு போகுது. அப்போ 1 வந்து 1க்கு போகுது ஃபைனலாக. இப்போ அடுத்து 2 வந்து இங்கே பாருங்கள், இந்த 1 2 3 மேலே எழுதிட்டோம் இல்லையா, எழுதியாச்சு. இப்போ இந்த 2 எங்கே போகுது? 2 வந்து 3க்கு போகுது. சார் 2 3 போகுது, இங்கே போடுங்க சார். போடக்கூடாது. இந்த 3 எங்கே போகுது பாருங்கள், 3 வந்து 2க்கு போகுது. ஸோ அந்த ஃபைனலாக அந்த 2 வந்து 2க்கு போகுது. புரிஞ்சிச்சிங்களா? சரி, 3 1க்கு போகுது சார், இங்கே 1 போடுங்க. போடக்கூடாது. 3 1க்கு போகுதுன்னா இந்த 1 எங்கே போகுது? 3க்கு போகுது. ஸோ 3 ஃபைனலாக இந்த 3 வந்து 3க்கு போகுது. இதுதான் ஏபி. ஓகே, அடுத்து பிஏ பார்க்குறேன், தேவைப்படுது அதனால். ரைட். இப்போ இந்தமாரி மேலே ரோவும் கீழே ரோவும் சேமாக வந்துருச்சுன்னா இது ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது பிஏ பார்க்குறேன். 1 2 3 2 3 1. இப்போ நான் இதை போட்டது என்னது? பி தான் முதல்ல போடணும் இல்லையா? அப்போ 1 2 3 மேலே போட்டாச்சு. 3 1 2. பாருங்கள், பி ஃபஸ்ட்டு போடணும். அடுத்தது ஏ பின்னாடி. ஏ வந்து இது. அப்போ 1 2 3 2 3 1. ரைட். இப்போ ஏபி பார்த்த மாதிரி பிஏ பார்க்கலாமா? சரி, இப்போ ஃபஸ்ட் என்ன செய்யணும்? அந்த 1 2 3 லைன் எழுதிங்க. 1 2 3 ஃபஸ்ட்டு பெர்மிட்டேஷனில் ஃபஸ்ட் ரோவே எழுதிக்கணும். இப்போ 1 வந்து 3க்கு போகுது, பட் இந்த 3 எங்கே போகுது? அது இங்கே பார்க்கணும். 3 வந்து 1க்கு போகுது. அப்போ 1 வந்து 1க்கு போகுது ஃபைனலாக. அடுத்தது 2 1க்கு போகுது. அப்போ 2 1க்கு போகுது, இங்கே கொண்டு வந்து 1 போட்டக்கூடாது. இந்த 1 எங்கே போகுது? 2க்கு போகுது. ஸோ ஃபைனலாக 2 வந்து 2க்கு போகுது. சரி, 3 2க்கு போகுது. இந்த 2 எங்கே போகுது? 3க்கு போகுது. அப்போ ஃபைனலாக 3 வந்து 3க்கு போகுது. இதுவும் ஐ தான். பாருங்கள், சேம் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஏபி பிஏ ரெண்டுமே கண்டுபிடிச்சா ஏபியும் பிஏவும் இந்த 2 பெர்மிட்டேஷனுக்கு சேமாக வருது. அது வேறு ஒன்றும் இல்லை, ஐடென்டிட்டியாக வந்து நிற்குது. ரைட். அப்போது நமக்கு இதில் எந்த ஆப்ஷன் சூட்டாக இருக்குன்னா, இந்த நாட் ஈக்குவல் சொன்ன தப்பு. இது இந்த 2 பெர்மிட்டேஷனுக்கு ஈக்குவல் ஆகுதுங்க, ரொம்ப முக்கியமானது. ரைட். அப்போது ஆப்ஷன் ஏ இல்லை, பியும் இல்லை, சி இல்லை, டி தான் கரெக்ட். இதுதான் ரைட்.
ரைட். நம்ம நிதானமாக செய்யணும் ஒன்று ஒன்று. ரைட். ஒரு சின்ன நம்பர் மாற்றி போட்டிங்கன்னு வைங்க, மொத்தமும் கந்தலாயிடும். உஷாராக நம்ம போடணும். பாருங்கள், இந்த இன்வெர்ஸ் ஆஃப் த பெர்முடேஷன், இதுக்கு இன்வெர்ஸ் சொல்லணும். ஈஸி. இது ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட நேம்னா எஃப்னு சொல்லிடலாமா? இதுக்கு எஃப்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். எஃப் ஈக்குவல் டு 1 2 3 4. அடுத்து 1 3 4 2. இப்போ எஃப் இன்வெர்ஸ் என்ன? எஃப் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கிங்க. 1 2 3 4 எழுதியாச்சா? இப்போ இங்கே பாருங்கள், 1 வந்து 1க்கு போகுது. ரைட். இந்த 1 எங்கே போகுதுன்னு இதிலே பார்க்கணும். அதே 1 தான், 1 1க்கு தான் போகுது. இப்போ 1 வந்து 1க்கு போகுது. இப்போ 2 3க்கு போகுது. ரைட். ஸோ அங்கே 2 3க்கு போகுதுன்னு கொண்டு வந்து இங்கே போட்டுறாதீங்க. இந்த 3 எங்கே போகுதுன்னு பாருங்கள், 4க்கு போகுது. அப்போ ஃபைனலாக 2 வந்து 4க்கு போகுது. இதுதான் இன்வெர்ஸ். அதுக்கே பார்க்குறோம், பக்கத்தில் இருக்கிறதுக்கு பார்க்காம. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ 3 வந்து 4 இங்கே பாருங்கள், அடுத்து 3 தான் வேணும். 3 4 போகுது. பட் இந்த 4 எங்கே போகுது? 2க்கு போகுது. அப்போது 3 வந்து 2க்கு போகுது. ஓகே. 4 வந்து 2க்கு போகுது. அந்த 2 இங்கே கொண்டு போடக்கூடாது. இந்த 2 எங்கே போகுது? 3க்கு போகுது. அப்போது 3. இதுதான் எஃப் இன்வெர்ஸ். சார் என்ன இது கதையாக இருக்குது, உதார விடாதீங்க. நீங்கள் வந்து எஃப் இன்வெர்ஸ் தான் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ எஃப் இன்வெர்ஸையும் நம்ம கம்போசிட் பண்ணால் என்ன வரணும்? ஐ வரணும் இல்லையா? ஐடென்டிட்டி வரணும். வருதா பார்ப்போமா? சரி. இந்த எஃபோட இன்வெர்ஸ் தானே சார் சொன்னீங்க. இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணி ஐ வருதா சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் சொன்ன இன்வெர்ஸ் கரெக்டு. ரைட். நியாயமான கேள்வி தான். இப்போ எஃப் இன்வெர்ஸும் மல்டிப்ளை பண்ணலாமா? அதாவது மல்டிப்ளிகேஷன் சொல்கிறது முட்டாள்தனம். கம்போசிஷன் நீங்கள் பாருங்கள், 1 2 3 4 1 3 4 2. இது எஃப் இன்வெர்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள், 1 2 3 4 1 4 2 3. ரைட். இப்போ ரெண்டுக்கும் மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி எனக்கு வரணும் இல்லையா? ஓகே. இப்போ 1 2 3 4 மேலே அப்படியே போட்டுங்க. 1 2 3 4 போட்டாச்சு. இப்போது மேப் பார்க்குறேன். 1 வந்து 1க்கு போகுது. இங்கே அந்த 1 1 தான். அப்போ 1 வந்து 1க்கு போகுது. 2 3க்கு போகுது. இந்த 3 எங்கே போகுது? 2க்கு போகுது. அப்போ 2 வந்து 2க்கு போகுது. 3 4க்கு போகுது. இந்த 4 எங்கே போகுது? 3க்கு போகுது. அப்போ 3 வந்து 3க்கு போகுது. 4 வந்து 2க்கு போகுது. இந்த 2 எங்கே போகுது? 4க்கு போகுது. பாருங்கள், சேமாக வந்து நிற்குது. நம்ம கண்டுபிடிச்ச இன்வெர்ஸ் கரெக்ட் தான். ஏன்னா எஃப் இன்வெர்ஸும் கண்டுபிடிச்சா எனக்கு ஐ வந்துடுச்சே. அப்போ நான் சொன்ன லாஜிக் ஷூட் ஆகுது. அந்த லாஜிக் படி பார்த்தா எந்த ஆப்ஷனுங்க? ஆப்ஷன் ஏ. ரைட். நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, சஜஷன்ஸ் தர வேண்டி இருக்குது, எனக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது அப்படின்றவங்க 7358591547 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. என் கையிலே இருக்கிற நம்பர் இது. சரிங்களா? சார் டவுட்ஸ் இருக்குது, சாரி சார் தொல்லை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கால் பண்ணலாம். எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இருந்தால் அட்டன் பண்ணிடுவேன். ஓகே, சரிங்க. இப்போ பாருங்கள், எஃப் ஈக்குவல் டு இதுன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு பெர்மிட்டேஷன் இஸ் ஏ சைக்ளிக் பெர்மிட்டேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் லென்த்து கேட்குறாங்க. அதாவது இந்த எஃப்ஐ டிஸ்காயின் சைக்கிள்ஸாக எழுதணும். ஃபஸ்ட்டு எழுதுகிறோம் பாருங்கள், சைக்கிள்ஸாக எழுத கற்றுக் கொடுத்துட்டேன். எஃப் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 இல்லையா? 2 4 1 3 5 6 இல்லையா? சரி, எஃப்ஐ வந்து நான் சைக்கிள்ஸாக மாற்றுறேன். 1 2 போகுது, 2 4 போகுது, 4 3 போகுது, 3 1க்கு போகுது. அப்படி க்ளோஸ் ஆகிடுது. ஃபஸ்ட் நம்பருக்கே வந்துச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்து 1 2 3 4 போட்டோம், 5 போடலாம். 5 வந்து 5 தான் போகுது, 6 வந்து 6 தான் போகுது. இது ரெண்டு ஐடென்டிட்டி, இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போது லென்த்து வேணும் இல்லையா? ஓகே, இந்த சைக்கிள் இதில் எது சைக்கிள்னா நம்ம மெயினாக ஐடென்டிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற சைக்கிளுக்கு தான் நம்ம லென்த்து சொல்லணும். இதில் எது பெருசுன்னா இதுதான். அப்போ இதில் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 லென்த் எழுதுகிறேன். லென்த் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 4 1 1. இதில் மேக்ஸிமம் லென்த்து நமக்கு இங்கே தான் வருது, 4. இதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது, அதில் பெரிய நம்பர் எதுவோ அதை நம்ம லென்த்தாக சொல்லிடுறோம். ரைட். இந்த பெர்மிட்டேஷனோட லென்த்தாக சொல்லிடுறோம். ஓகே, பாருங்கள், த டீகம்போசிஷன் ஆஃப் த பெர்மிட்டேஷன், இதை டீகம்போசிட் பண்ணி எழுதுகிறோம் இன்டூ டிரான்ஸ்போசிஷன்ஸாக. இதோட டிரான்ஸ்போசிஷன்ஸ் கேட்குறாங்க. ஒரு பெர்மிட்டேஷன் கொடுத்தா டிரான்ஸ்போசிஷன்ஸ் சொல்ல தெரியும் இல்லையா? அந்த பெர்மிட்டேஷனுக்கு உண்டான டிரான்ஸ்போசிஷன்ஸ் கண்டிப்பாக சொல்ல தெரியணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பெர்மிட்டேஷன் எழுதிக்கிறேன். டிரான்ஸ்போசிஷன்ஸ் இந்த நாளில் எதுன்னு கேட்குறாங்க.
எல்லாம் டிரான்ஸ்போசிஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். சரிங்க. P ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 6 5 2 4 3 1 7. இதெல்லாம் டிரான்ஸ்போசிஷன்ஸ் எப்படி சார் சொல்கிறீங்க? இந்த சைக்கிள் ஆஃப் லென்த் 2 இருக்கிறதெல்லாம் டிரான்ஸ்போசிஷன் தான். 2 2ஆக இருக்கும் பாருங்கள். 2 2ஆக இருக்கிறது நம்ம டிரான்ஸ்போசிஷன் சொல்லுவோம். இப்போ முதல்ல இதை டிஸ்ஜாயின் சைக்கிள்ஸாக எழுதுவோமா? சைக்கிள்ஸாக மாற்றுவோம். இந்த பெர்முடேஷனையும் சைக்கிளாக மாற்றுறேன். 1 6க்கு 1ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், 6க்கு போகுது, 6 1க்கு போகுது, அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 2ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 வந்து 5க்கு போகுது, 5 3க்கு போகுது, 3 2க்கு போகுதுன்றதுனால அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டுக்கு வந்துடுது அதனால். இப்போ அடுத்தது 1 2 3 4 ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 வந்து 4க்கு தான் போகுது, க்ளோஸ் பண்ணிக்கங்க. 5 போட்டோம், 6 போட்டோம், 7 வந்து 7க்கு தான் போகுது. இப்போ எல்லா நம்பர்ஸும் வந்துடணும், ஒரு சைக்கிள் கூட மிஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? ஓகே. இப்போ டிரான்ஸ்போசிஷன்ஸை மாற்றுவோமா? இது ரெண்டு ஐடென்டிட்டி அவாய்ட் பண்ணிடலாம், அப்படியே விட்டுடலாம். டிரான்ஸ்போசிஷன்ஸ் தான் இப்போ தேவை. P ஈக்குவல் டு 1 6. இது டிரான்ஸ்போசிஷன் எப்படி மாற்றணும்? 2 5. ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து மற்ற ரெண்டு பேப்பராக எழுதும். 2 5 2 3. இது ரெண்டும் நம்ம விட்டுடலாம். இப்போ டிரான்ஸ்போசிஷன்ஸ் 3 தாங்க கிடைக்குது. இந்த 3 எங்கே இருக்குது பாருங்கள். 1 6 2 5 2 3. ஆப்ஷன் ஏ. ரைட்? நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த இப்போ நடத்திட்டு இருக்கேன் இல்லையா, இதெல்லாம் PDF வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணாமல் புக்லெட்டாக அனுப்பிடுறேன். மொத்தம் 14 புக்லெட் இது இருக்குது. வெறும் 2500 ருபீஸ்க்கு உங்கள் வீட்டுக்கே இதை அனுப்பிடுவேன். இதை நீங்கள் கையில் வச்சுட்டு எப்போ தான் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன் ஹேண்ட் அப்படியே வரும், பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் அனுப்பி விட்டுருவேன். சரிங்களா? ஸோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இதில் சிமெட்ரிக் குரூப்பு, பெர்முடேஷன் கொஷின்ஸு இதெல்லாம் வந்தால் விட்டு வரலாமா? வந்தால் நம்மளை விட பெரிய முட்டாள் வேறு யாரும் இல்லை. அவ்வளோ எளிமையானது இதெல்லாம். விஷயம் தெரியாமல் போயிட்டேன் சார், விட்டு வந்துட்டேன், இவ்வளோ சின்ன லாஜிக்காக இருக்குது, எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லவே கூடாது. எல்லா ஏரியாவும் பார்த்துட்டு போகணும். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். இந்த 6000 MCQs வாங்கிட்டு டெஸ்ட் பேட்சில் நாங்கள் உங்களை சேர்த்துருவோம். அதுக்காகவாவது நீங்கள் மெயினாக அந்த 6000 கொஷின் வாங்கணும். ஓகே. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.